அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர். இந்த வீடியோ செய்தியை உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன். எலெக்ஷன் முடிந்த பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கைக்கு உள்பட்டதான புல்லூர் சாலை பஞ்சாயத்தினுடைய பரிதியில் பட்டது பனச்சமூடு போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ் ஸ்டாண்டு மக்கள் கண்டு அமைத்து வருடங்களாகிறது. அது பாழடைந்து புல்பூண்டுகள் நிரம்பி யாருக்கும் அந்த இடத்தில் போக முடியாத அளவுக்கு காணப்பட்டது. நான் பல முறை அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மறுபடியும் இப்பொழுது 2வது நான் என்னுடைய வீடியோ, என்னுடைய செய்திகள் எல்லாம் நம் நாடும் நம் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு வேண்டி தான் நீங்கள் எனக்கு வாக்களிக்கின்றோ இல்லையோ, என்னை ஜெயிக்க வைக்கின்றீர்களோ தோற்கடிக்கின்றோ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஒன்றும் வருத்தப்படுறது கிடையாது. ஏதோ ஒரு ஃபீல்டில் மக்களுக்கென்று நல்பணிகளை நம்பிக்கையோடு செய்யணும் என்று சொல்லி நான் களம் இறங்கினேன். அதன்படி நான் என்னுடைய கொள்கையில் உரைச்சி முன்னோட்டு போய்கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருடைய ஆதரவின்படி, உங்கள் எல்லோருடைய ஆசையின்படி, என் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தால் நான் இன்றும் நிலைனோடு இருந்து மக்கள் பணியாற்றுகிறேன். விளவங்கோடு தொகுதி ஜெயித்தாலும் தோற்றாலும் மக்கள் பணிகளை செய்வேன். மக்கள் கண்டு குரல் கொடுப்பேன். நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் வருடங்களுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த கேரேஜ், கொஞ்ச நாள் போக்குவரத்து அந்த வாகனங்கள் அங்கே பஸ்ஸுகள் உள்ளே போகிறதும் பாரதமாக இருந்தது. அதுக்கு பிறகு அங்கே போகவில்லை. அந்த இடம் மிக மோசமாக காணப்பட்டது. அந்த புல்லூர் அந்த இடத்துக்கு இறங்கி போகிற வேளையில் ஒரு ஆர்ச்சு ஒன்று இருக்கிறது. அந்த ஆர்ச்சு தான் பிரச்சனை என்று போக்குவரத்து கழகத்திலிருந்து தகவல் தந்தாங்க. அந்த ஆர்ச்சு கட்டின் காரணத்தில் வண்டி உள்ளே இறங்க முடியவில்லை, ரோடு சரியில்லை. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு 2வது நான் எலெக்ஷன் முடிந்த பிறகு அந்த இடத்தை போய் ஆய்வு செய்து அந்த இடத்துக்கு வேண்டிய வீடியோ என்னுடைய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மோகன்குமார் குமரி தமிழன் சேனல் எல்லாம் போட்டு நிரப்பி அரசின் அதிகாரியுடைய கவனத்தில் கொண்டு சென்றோம். அதன்படி என் மதிப்புக்கு மரியாதைக்குரியதான சமூக பொதுநல இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் சங்கரபாண்டியன் அவருக்கு நான் அனுப்பி வைக்கவும், அவர் அது விசாரித்து கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்த மனு அடிப்படையில் இன்றைக்கு அந்த கேரேஜினுடைய வேலை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கு என் பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும், என்னுடைய பாசத்துக்குரியதான சமூக பொதுநல இயக்கத்தினுடைய அண்ணன் சங்கரபாண்டியன் அவருக்கும், இதனை வேண்டி பிரவர்த்தித்ததான அதில் வேலைக்கு சேர்ந்த தொழிலாளர்கள், அதிகாரிகள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த பஸ் ஸ்டாண்டை சீரமைத்து எல்லா போக்குவரத்துகளுடைய எல்லா பஸ்ஸுகளும் உள்ளே சென்று அவங்க ரெஸ்ட் எடுத்து அவங்க டைமுக்கு போய் சேரவும், டைமுக்கு அங்கே எடுக்கவும் அதனை வேண்டியதாக அடிப்படை வசதிகள் அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கவனம் செலுத்தி அதை சரி செய்ய வேண்டும். என்னுடைய 2வது கோரிக்கை காவல் நிலையம் பனச்சமூடில் அமைக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கையான கேரளா தமிழ்நாடு எல்லையில் அந்த காவல்துறை நிலையம் பனச்சமூடில் அமைக்க வேண்டும். 2 கோரிக்கை வச்சுருந்தோம். அது ஒரு கோரிக்கை இப்போது இந்த வேலை ஆரம்பித்து விட்டது. 2வது கோரிக்கை அரசு ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு பக்கம். அந்த பனச்சமூடிலிருந்து குழப்பார போகின்ற சாலை எவ்வளோ சீர்குலைந்து மோசமான நிலை காணப்பட்டது. தேர்தலுக்கு முன்னாடி இந்த இடத்தை போய் ஆய்வு செய்தெல்லாம் போட்டுகளை அனுப்பி மனுகள் கொடுத்து அந்த சாலையும் போட வைத்தது. ஆகையால் என்னுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம் பணிகளை செய்வேன். நம்பிக்கையோடு, நாணயத்தோடு நடந்து கொள்வேன். உங்கள் எல்லோரையும் மதித்து உங்களுக்கு தலைவணங்கி நிச்சயமாகவே நம்பிக்கையோடு என் பணிகளை செய்வேன் என்று என் வாக்குறுதி தருகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.